ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பைபிளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரில் ஒருத்தர் யோசேப்பு. எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் யோசேப்பு மேலே ஒரு பெரிய திட்டத்தையும் ஒரு பெரிய நோக்கத்தையும் ஒரு பெரிய தரிசனத்தையும் கர்த்தர் வைத்தார். ஆனால் பாருங்களேன், ஆண்டவர் அவன் மேலே ஒரு பெரிய தரிசனத்தை வைத்த உடனே அவனுக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா, குடி, தேவையில்லாத குடியை கிடச்சிது. ஸோ நம்ம நல்லாக்கும் தெரியும், கூட பிறந்திருக்கிற 11 பேருக்கு ஆமாம் கிடைக்காத குழி தரிசனம் பெற்று யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது. யோசேப்புடைய சம்பவத்தை படிக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டவரே யோசேப்பு மேலே ஒரு பயங்கரமான திட்டத்தை வச்சிருக்கிறீங்க, யோசேப்பை குறித்து ஒரு பயங்கர நோக்கத்தை வச்சிருக்கீங்க யோசேப்பா, ஆனால் ஏன் தேவையில்லாத அவனுக்கு குழி தான் கிடச்சிச்சு, அதையும் தாண்டி தேவையில்லாத பழி. நான் யோசிக்கிறேன், இவன் தேவையில்லாத ஒரு பழியை சுமத்திருந்தாலே யோசேப்புக்கு சிறைச்சாலையில் போடும்படியான ஒரு நேரம். பைபிளில் வசனம் இருக்கிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட சிறைச்சாலையில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் பார்த்துக்கிறேன்னா, ஆண்டவரே சிறைச்சாலையில் கூட இருக்கிற நீங்கள் அந்த போத்திபாருடைய அனார்மனில் கண்டிப்பாக கூட இருந்திருப்பீங்க, அவன் தப்பே பண்ணலன்னு சொல்லி உங்களை தவிர வேறு யாராலுமே ப்ரூவ் பண்ணியிருக்க முடியாது, ஆனால் ஏன் ஆண்டவரே நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க? எப்படி எனக்குள்ள ஒரு பயங்கர கேள்வி. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சைலண்ட்டாக இருக்கிறது காரணம், அதாவது சில காரியங்களுக்கு நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெயிட்டாக செய்வதற்காக தான். ஸோ அப்போ ஆண்டுடைய சத்தம் என்னென்னா, யோசேப்புக்கு கிடைச்ச குடியும் யோசேப்பு மேலே சுமத்தப்பட்ட பழியும் அதுதான் கர்த்தர் அவனுடைய உயர்வுக்கான வழியாய் கர்த்தர் மாற்றினார். எப்படி சொல்கிறேன், யோசேப்பு கிடைச்ச குழி, அவனுக்கு சுமத்தப்பட்ட தேவையில்லாத பழி, அதுதான் அவனுடைய உயர்வுக்கான வழி. ஸோ இப்படி சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற நீங்கள் சந்திக்கிற எல்லாமே உங்களுடைய உயர்வுக்கு காரணமாய் மாறும். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.